ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம். இப்பொழுதும் நாம் இந்த வேத பாடத்தில் தியானிக்க இருப்பது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இதற்கு இணையாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். திறவுகோள் வசனமாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18-19 வசனங்கள். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எப்பொழுதும் நாங்கள் தியானிக்கப்படி இருக்கிற இந்த வேத பகுதி உம்முடைய கருத்தில் படைக்கிறோம். கிருபையில நடத்துங்க ஐயா. மாம்சம் மறைக்கப்படட்டும், ஒத்தாசை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் எரிகோவை குறித்து நாம் சில காரியங்களை வாசிக்கலாம். பொதுவாக இந்த நல்ல சமாரியன் அந்த ஓமை குறித்து அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம். நல்ல சமாரியன் அவன் அந்த கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்ட ஒருவனுக்கு உதவி செய்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்லியிருக்கிறார். அவன் எரிகோவுக்கு போகும்போது என்று அவர் சொல்லுகிறார். எரிகோவை குறித்து பல செய்திகளை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த எரிகோவிலை குறித்து இன்றைக்கு நாம் சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் கிருபையில் தியானிக்க இருக்கிறோம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஏன் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் அந்த 18-19 வசனத்தை வாசிக்க சொன்னேன் என்றால், அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. உணர்வில்லாது இருந்ததினால் பொல்லாங்கன் வந்து தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த வசனத்தை அவன் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டான். அதுவே வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன், எப்படிப்பட்ட ஒரு உபவாசமோ, ஒரு ஜபமோ, ஒரு பாரமோ, ஒரு பிரயாசமோ எல்லாவற்றிலும் இருந்து அவன் வந்து ஒரு வசனத்தை சொன்னாலும் சரி, கேட்கிறவனிடத்தில் ஒரு உணர்வு இல்லை என்றால் அது வீணாக போய்விடும், அது பலன் தராது என்று அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த எரிகோவை குறித்து நாம் படிக்கும்போது யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஆமென். பொதுவாக எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம், தேவன் என்று சொல்லுவார்கள். எரிகோ என்பது உலக வாழ்க்கை, பாவம் என்று சொல்லுவார்கள். அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் சிக்கி கொண்டான் என்று சொல்லுவார்கள். ஆக ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் உலகத்தில் போகக்கூடாது, உலக காரியத்துக்கு போகக்கூடாது, பாவ காரியங்களுக்கு போகக்கூடாது என்று சொல்லி அந்த நல்ல சமாரியன் கதையை ஜனங்களுக்கு போதிக்கிற செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் எரிகோ என்கிற அந்த வார்த்தையை நாம் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், ஈப்ரு மொழியில எரிகோ என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது நிலவு நகரம் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது சிட்டி ஆஃப் தி மூன். எருசலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். நிலவின் நகரம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊராக இருந்தது என்றால், கோட்டையினால் சூழப்பட்டு, இராணுவத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு, நிர்வகிக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, அந்த கோட்டைக்குள்ளே, அந்த நகரத்துக்குள்ளே சகலவித வசதிகளோடு, நாகரிகத்தோடு, ஒழுக்கத்தோடு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. அது கானானிலே யோர்தானுக்கு கரையேறின உடனே முதல் நகரம், முதல் கோட்டை, முதல் இடம் எரிகோ. அல்லேலூயா. இந்த எரிகோ அது உலகத்தோடு ஒப்பிட விரும்பவில்லை, அதை பாவத்திற்கு ஒப்பிடவில்லை. நான் பார்ப்பது என்னவென்றால், இஸ்ரவேலர்களுக்கு, எபிரேயர்களுக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்கு பண்ணார் அல்லவா, கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று. அந்த வாக்குத்தத்தத்தின் வாசல் தான் எரிகோ. அல்லேலூயா. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு 40 வருடம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அந்த தலைமுறையான ஜனங்கள் எல்லாம் மடிந்து தீரும் மட்டும் எந்த பெற்றோர்கள்
தேவனுக்கு கோபம் மூட்டி கீழ்ப்படியாமல் போனார்களோ அந்த பெற்றோர்கள் சாகும் வரைக்கும் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி 40 வருடங்கள் கழித்து அடுத்த சந்ததியை அவர் கொண்டு வருகிறார் தேவன். அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது யோர்தானை கடந்து அவர்கள் வரும்போது முதல் நகரம், முதல் பட்டணம் அது எரிகோ. அல்லேலூயா. அது ஆசீர்வாதம். உலகமோ சாபமோ பாவமோ என்று அர்த்தத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பவில்லை. எரிகோ என்பது வாக்குத்தத்தத்தின் வாசல். யோசுவா இஸ்ரவேலர்களை எப்படி அந்த எரிகோவுக்குள்ளே அழைத்து சென்று வந்தானோ, பிடித்தானோ, அன்றிலிருந்து தான், அந்த இடத்திலிருந்து தான் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் தேவனிட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற தொடங்கியது. அவர்கள் கானானை பிடிக்க துவக்கினார்கள். அல்லேலூயா. இப்போது எரிகோவில் பார்த்தோம், அது நன்றாக தொழில்நுட்பத்தோடு கட்டி முடிக்கப்பட்டு, கோட்டையினால் சூழப்பட்டு, இராணுவத்தினால் பாதுகாக்கப்பட்டு, நல்ல வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நகரம், ஜனங்கள் எல்லாம் இருந்தாலும் தேவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையினால் தேவன் அந்த ஜனங்களை அந்த இடத்திலிருந்து அழித்து அந்த இடத்தை தம்முடைய பக்தி உள்ள ஜனங்களாகிய ஆபிரகாமுடைய சந்ததி கொடுக்க சித்தமானார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட ஒரு தொழில் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இருக்கலாம், ஒழுக்கம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். எரிகோவில் இருந்த ஜனங்கள் போல வாழ்க்கையில எல்லா வித ஒரு மேல்தட்டு மக்கள் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் அதை தேவன் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. இன்று கிறிஸ்தவர்களுக்குள்ளே நாம் என்ன வேண்டும்? நாம் நினைக்க வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்கள் சபை, எங்கள் ஐக்கியம், அதை ஒழுக்கமாக நாங்கள் எல்லாம் வசதியாக, நாங்கள் எல்லாம் நல்லபடியாக, நல்ல நிர்வாகமாக, நல்ல வசதிகளோடு, அறிவோடு, புத்தியோடு, ஞானத்தோடு, படிப்போடு, திறமையோடு, பண ஆஸ்திகளோடு, வசதிகளோடு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை இருந்தாலும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தால் தேவன் அதை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த எரிகோவை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். 2 காரியங்களை 2 பகுதியாக இந்த 3 குறிப்புகளை நான் பிரிக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு யோசுவாவின் நாட்களில் இருந்த எரிகோ, அதை குறித்து. மற்ற 2 குறிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த போது, எரிகோவில வந்து ஊழியம் செய்த போது நடைபெற்ற காரியங்கள். அல்லேலூயா. எரிகோ என்பது முதலாவதாக நான் சொன்னேன், அது வாக்குத்தத்தத்தின் வாசல். வாக்குத்தத்தத்தின் வாசல். அதிலிருந்து தான் கானானை பிடிக்க அவர்கள் நுழைந்தார்களே, துவங்கினார்களே இஸ்ரவேல் ஜனங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 - 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அன்பானவர்களே, முதல் குறிப்பாக நாம் பார்க்கிற இந்த குறிப்பு, இதை நான் நினைவில் வைக்கும்படி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது எரிகோ என்றால் அன்பின் ஸ்தலம். அன்பின் ஸ்தலம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே ராகாப் என்கிற அந்த பெண்மணியினுடைய, அவள் இஸ்ரவேலிலிருந்து வேவு பார்க்க வந்த 2 மனிதர்களிடத்தில் சொன்ன காரியம்தான் இதை இப்போது நாம் கேட்டோம் இந்த வசனங்களிலே. இதை நாம் தியானிக்கும் முன்பாக அவளிடத்தில் ஒரு காரியம் இருந்தது. அது என்னவென்றால் அந்த உணர்வு. அவள் உணர்ந்து கொண்டாள்.
அவள் அந்த வேவுக்காரிடத்தில் பேசும்பொழுது, உங்கள் தேவனே வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர், அவரே மெய்யான தேவன், நீங்கள் தான் தேவ ஜனம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். சத்துருக்களுக்கெல்லாம் அவர் என்னென்ன செய்தார், உங்களை கொண்டு காரியங்களை எல்லாம், மற்ற ராஜாக்களுக்கு என்ன செய்தார் என்றெல்லாம் நாங்கள் அறிந்தோம். எங்கள் இருதயம் திகிலடைந்தது என்றெல்லாம் அவர் உணர்ந்து சொல்லியிருக்கிறார். உணர்ந்தால்தான் தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்கள், வசனங்கள் கேட்கிறவர்களுக்கு பலன் தர முடியும். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த செய்தியினுடைய இந்த வேத பாடத்தின் துவக்கத்திலே நான் ஒரு வசனத்தை, இணை வசனத்தை நான் சொன்னேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18-19 வசனத்திலே, உணர்வில்லாததினால் பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்திலிருந்து அந்த வசனங்களை என்ன பண்ணான், எடுத்து போட்டான். நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க. எரிகோ அலங்கத்திலே, அந்த கோட்டையிலே ராகாப்புடைய வீடு இருந்தது. அவள் தன் தகப்பனோடும் தாயோடும் சகோதரர்களோடும் சகோதரியோடும் வாழ்ந்து வந்தாள். மற்ற ஜனங்கள் எல்லாரும் இருந்திருப்பார்கள். அவள் அந்த இஸ்ரவேலுடைய வேவுக்காரரிடத்துல சொல்லும் போது அவள் சொல்லுகிறாள், தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எகிப்திலிருந்து துவங்கி எல்லா ராஜ்யங்களுக்கும் ராஜாக்களுக்கும் சத்துருக்களுக்கும் செய்த எல்லாவற்றையும் நான் கேள்விப்பட்டு நாங்கள் பயந்து இருக்கிறோம். அவரே தேவன், நீங்களே தேவ ஜனம் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள், ரட்சியுங்கள் என்று அவள் சொல்லுகிறார். அல்லேலூயா. ராகாப் எப்படி இந்த செய்தியை கேட்டாலோ, அவள் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் தேவனாகிய கர்த்தரை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் எகிப்திலிருந்து அவர்கள் எப்படியெல்லாம் எல்லா ராஜ்யங்களுக்கும் செய்தார்கள் என்பதை குறித்து கேட்டிருப்பார்கள். ஆனால் யாருமே உணர்வடையவில்லை. தேவன் எதிர்பார்த்த உணர்வு யாருக்கும் இல்லை. அல்லேலூயா. அலங்கத்திலே, கோட்டையிலே எத்தனையோ வீடுகள் இருந்திருக்கலாம் ராகாபோடு, ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த உணர்வு இல்லை. ராகாபிடத்தில் அந்த உணர்வு இருந்தது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த உணர்வில்லாத நிலை இல்லை. உணர்ந்து கொண்டாள். உணர்ந்து கொண்டதினால் அவள் கர்த்தரை குறித்தும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக செய்து வருகிறதை குறித்தும் கேட்டவுடனே அவள் தேவன் முன்பாக தாழ்ந்து தன்னை தாழ்த்தி தேவ ஜனங்களோடு இணைந்து கொண்டு தேவனை பின்பற்றி வாழும்படி தன்னை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, உணர்வு இருக்கணும். நாம் அறிந்து கொள்ளணும். உணர்ந்தால், அறிந்தால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணர வேண்டும், முதலில் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அப்புறம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா முடியாது, பலன் தராது. அல்லேலூயா. ராகாபிடத்திலே அந்த காரியம் இருந்தது, அந்த உணர்வு இருந்தது. அதனால் அவள் ஏற்றுக்கொண்டாள். எரிகோவிலே இருந்த அந்த ராகாப்புடைய குடும்பத்திலே அவளுடைய மனதிலே அந்த உணர்வு இருந்தது. மாத்திரமல்ல, அவள் சொல்லுகிறாள் இஸ்ரவேல் அந்த வேவுக்காரரிடத்துல, என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் என் சகோதரர்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் அவர்களுக்கு உண்டான யாவையும், மறுபடி வாசிக்க அந்த வசனத்தை, யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அந்த 11, 12, 13 அந்த வசனங்கள்லாம் என்னன்னு பாருங்க, அது படிங்க. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து. போதும் பாருங்க, அவள் தன்னை மாத்திரம் நினைக்கவில்லை. தன் தகப்பன், தன் தாய், தன் சகோதரர்கள், தன் சகோதரிகள், அதற்கு அடுத்தது என்னமா, எனக்கு உண்டானது எல்லாம் சொல்லல, அவர்களுக்கு உண்டானது எல்லாம் சொல்றா. அதுதான் அன்பு, அதுதான் நேசம், அதுதான் குடும்பத்தின் மேல் இருக்கிற அன்பு, அதுதான் ஒற்றுமை. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே எப்படி ஒற்றுமையாக, அன்பாக, ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அந்த அன்பின் ஐக்கியத்தை, ஒற்றுமையை ராகாபிடத்தில் கண்டார். அல்லேலூயா. இங்க நாமும் காண்கிறோம். அது அவள் உணர்விருந்தபடினால் கர்த்தரை குறித்தும் எல்லா மகத்துவங்களையும் குறித்தும் அவருடைய மகத்துவங்களை குறித்து கேட்டு உணர்வடைந்து அதற்கு ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளும் பொழுது, எரிகோ என்று சொல்லும் பொழுது அது ராகாப் என்கிற வேசி வாழ்ந்தாள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ராகாப் என்கிற ஒரு பெண்மணி, ராகாப் என்கிற ஒரு குணசுந்தரி, ஒரு குணசாலியான ஸ்திரீ அங்க வாழ்ந்தான். அல்லேலூயா. அவள் முதலாவது தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறாள், தேவ ஜனங்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறாள். தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது எளிது, மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்த்துவது தான் கடினம்.
ஆனால் அதையும் அவள் செய்கிறாள், தன் குடும்பத்தையும் அவள் ஆதாயப்படுத்துகிறாள். அல்லேலூயா. எரிகோ அது அன்பின் ஸ்தலம். ராகாபின் அந்த அன்பு அவளை மாத்திரமல்ல, தாய், தகப்பன், தன் சகோதரர், சகோதரி, அவளுக்கு உண்டான முழு குடும்பத்தையும் ரட்சித்தது. அன்பு ரட்சிக்கும், அன்பு காப்பாற்றும், அன்பு துணை நிற்கும், அன்பு ஒரு நாளும் மறக்காது. அல்லேலூயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு தேவன் நமக்கு அளித்திருக்கிற நம்முடைய ஐக்கிய உறவுகளில் எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தால் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே வர வேண்டும். எரிகோ அது வாக்குத்தத்தத்தின் வாசல். எரிகோ அது அன்பின் ஸ்தலம். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். அன்பானவர்களே, இந்த இரண்டாவது குறிப்பை நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தின் பலன். இந்த குறிப்பை ஞாபகம் வைக்கும்படியாக இதற்கு என்ன நான் சொல்லுகிறேன்? விசுவாசத்தின் பலன். எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்தில் நான் படித்த போது, விசுவாசத்தினால் 7 முறை 7 தரம் எரிகோவை சுற்றி வந்து அதை விட பண்ணினார்கள். இங்கே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்வையடை செய்கிறார். அல்லேலூயா. இந்த 2 காரியமும் எங்க நடந்தது? எரிகோ. அல்லேலூயா. இந்த எரிகோவில் தான் இந்த ஊழியம் நடக்குது. எரிகோ உலக காரியம் ஐயா. ஆமா, அங்கதான் ஊழியம் நடக்கணும். எரிகோ பாவம் என்று சொல்லுகிறீர்களா? ஆமா, அங்கதான் ஊழியம் நடக்கணும். அல்லேலூயா. எரிகோ அது வாக்குத்தத்தத்தின் வாசல், அது அன்பின் ஸ்தலம். அடுத்ததாக பார்க்கிறோம், அது விசுவாசத்தின் பலன், விசுவாசத்தினால் வரும் பலன். இந்த குருடன் அவன் இஸ்ரவேலிலே பிறந்தவன். அவன் எத்தனை வருடங்களாக இருந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி ஆசாரியர்களிடத்துல தன்னை போய் காண்பித்து, வைத்தியர்களிடத்தில் காண்பித்து, தேவனுக்கு செலுத்த வேண்டிய முறைகளை செலுத்தினானோ பார்வையடையவில்லை. வைத்தியர்களிடத்தில் வைத்தியம் பார்த்தானோ பார்வையடையவில்லை. அவன் விசுவாசம் இல்லாமல் மனம் உடைந்து வேதனை அடைந்து பிச்சை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும், நானும் நன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். அவனுக்கு ஆசாரியரிடத்துல போய் நியாயப்பிரமாணத்தின்படி மோசே சொன்ன கற்பனையின்படிலாம் போய் செய்திருப்பானோ என்னவோ தெரியல. பார்வை இல்லை, விசுவாசம் போச்சு, நம்பிக்கை போச்சு. நியாயப்பிரமாணம் மேல விசுவாசம் போச்சோ, மோசே மேல விசுவாசம் போச்சோ, கர்த்தர் மேல விசுவாசம் போச்சோ தெரியல. அல்லேலூயா. வைத்தியர் மேலேயும் விசுவாசம் போச்சு, நம்பிக்கை இல்லை. பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்க ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து நசரேயனாகிய இயேசுவை குறித்து, தாவீதின் குமாரனாகிய இயேசுவை குறித்து கேட்க ஆரம்பிக்கிறான். தாவீதின் குமாரன் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறான். கண்ணிருந்தும் வேதத்தை படிக்க முடியாமல், கண்ணிருந்தும் நாம் இயேசுவை குறித்து படிக்காமல் நாம் இருக்கிறோம். அவன் கண்கள் இல்லாதிருந்தும் தாவீதின் குமாரன் என்று ஏன் அவரை குறித்து சொல்லுகிறார்கள் என்று அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அல்லேலூயா. தாவீதின் வேறானவர், தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த மேசியா இவர்தான். இவர் கையிலிருந்து பலத்த செய்கைகள் நடத்தப்படுகிறது. யோவான் ஸ்நானன் இவரை தான்
அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் என்று பல காரியங்கள் சொன்னபோது அதை கேட்டு 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 அவனுக்குள் விசுவாசம் வருது. அல்லேலூயா. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் பாருங்க. உணர்வில்லாததினால் பொல்லாங்கன் வந்து அந்த வசனங்களை எடுத்து போடுகிறான். இங்கே அவன் உணர்வு வருகிறது. அவன் உணர்வு அடைந்திருந்தபடியால், உணர்வோடு இருந்தபடினால் எத்தனை குருடர்கள் இருந்திருக்கலாம். இதே காரியத்தை இன்னொரு மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட 2 குருடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க மார்க்கில் சொல்லப்படும் போது ஒரு குருடன். அல்லேலூயா. அவன் கேட்டு உணர்வு இருந்தபடினால் அவன் விசுவாசம் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்பேன், தாவீதின் குமாரன் வந்து விட்டாரா? ஆஹா, மேசியா வந்து விட்டார், அவரால் முடியும், அவரிடத்தில் நான் கேட்பேன். அவன் உணர்வு இருந்தது. எப்பொழுது எப்பொழுது என்று உணர்வோடு இருந்தவன் அது கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் சத்தமிடுகிறான். அவர் வருகிறார் என்று சொன்னவுடனே சத்தமிடுகிறான். அவர் என்ன செய்ய வேண்டும், அவனை என் இடத்துல அழைத்து வாங்க என்று சொல்லும்போது அவன் அருகே வந்து கேட்கிறான். என்ன வேண்டும் என்று சொல்லும்போது அவர் கேட்கும்போது சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்த வசனம் பண்ணீங்க. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. நாம போஸ்டர் அடிச்சு ஒட்டுறோம். குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள் என்றால் கூட்டம் நடத்துறோம். எத்தனை ஊமையர் பேசுகிறார்களோ குருடர்கள் பார்வை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், உடனே அவன் பார்வையடைந்து போகிறான். அல்லேலூயா. உணர்ந்து இருந்தான். உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்தபடினால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த வார்த்தைகள், தேவ ராஜ்யத்தை குறித்து கேட்கப்பட்ட வார்த்தைகள் பொல்லாங்கன் எடுத்து போட முடியவில்லை. அது பலன் கொடுக்குது. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறான். எரிகோவில் நடந்த சம்பவம். எரிகோ என்பது விசுவாசத்தின் பலனுக்கு அடையாளமாக இருக்கிறது. விசுவாசத்தின் பலன். வாக்குத்தத்தத்தின் வாசல் எரிகோ. அது அன்பின் ஸ்தலம். விசுவாசத்தின் பலன். இந்த நாளிலே கூட சொல்லுகிறேன், எத்தனையோ முறை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கலாம், ஆண்டவரிடத்தில் மன்றாடி இருக்கலாம். இந்த குருடன் எப்படி மோசே நியாயப்பிரமாணத்தின்படியோ ஆசாரியர்களிடத்தில் எப்படியெல்லாம் செய்திருக்கலாம். வைத்தியரிடத்துல போனபடி நாம் எப்படி உலக காரியங்கள் எல்லாம் நாம் செய்திருக்கலாம். அல்லேலூயா. கிடைக்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீ உன் விசுவாசத்தை விட்டு விடாது. கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உணர்வடை, உணர்வோடு செயல்படு. நிச்சயம் உன் விசுவாசத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உன் விசுவாசத்திற்கு பலன் உண்டு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனை பார்வையடைய செய்தார் என்று வாசிக்கிறோம். எரிகோ விசுவாசத்தின் பலன். மூன்றாவதாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 முதல் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். எரிகோ இங்க பார்க்கிறோம், அது மனம் திரும்புதலின் அடையாளம். அது மனம் திரும்புதலின் அடையாளம். எரிகோ வாக்குத்தத்தத்தின் வாசல், அன்பின் ஸ்தலம், விசுவாசத்தின் பலன், மனம் திரும்புதலின் அடையாளம். எரிகோவுக்கு வருகிறார் இயேசு. ஊழியத்திற்காக வருகிறார். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சகேயு அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் ஆயக்காரனாய் இருக்கிறான், செல்வந்தனாய் இருக்கிறான், அதிகாரியாய் இருக்கிறான். முரட்டுத்தனமாக அதிகாரத்தன்மையாக அவன் நிர்வாக
அதிகாரியாக ஜனங்களிடத்தில் வசூலித்து வாழ்ந்து வருகிறான். அவன் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறான் வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே வருகிறான். அவன் இருதயத்தில் உணர்வடைந்து கொண்டே வருகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்போது அவர் வருகிறார் என்று சொன்னபோது, இவர் இந்த இயேசு கிறிஸ்து, இவர் மேசியா என்கிறார்கள், இவர் தேவனை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி வருகிறார், இவர் பலத்த செய்கைகளை செய்கிறார் என்பதெல்லாம் கேள்விப்பட்டு அவன் இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக மரத்தின் மேலே இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கு வந்து அவனை பார்த்து அவன் பேரை கூப்பிட்டு அவனை அழைத்த உடனே அவன் உணர்ந்து கொண்டான், நான் கேள்விப்பட்டபடியே இவர் மேசியா தான், என் பெயரை அறிந்து என்னை கூப்பிடுகிறாரே என்ற உணர்வு உடனே அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. அவன் தாமதியாமல் கீழே வந்தான். முதல் காரியம், இவன் பாவியான மனிதனிடத்தில் இவர் தங்கப் போகிறார் என்று எல்லோரும் சொன்ன போது அவன் பயம் வந்தது. ஐயோ, இயேசு கிறிஸ்து அவரிடத்துல என்னை குறித்து இவர்கள் ஜனங்கள் நான் யார் என்று சொல்லுகிறார்களே, அவர் என்னை என்ன நினைப்பாரோ என்று அவன் பயம் வருகிறது. உடனே சொல்லுகிறான், என் தேவன் எனக்கு வேண்டும், என் இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், தேவனுடைய ஐக்கியம் எனக்கு வேண்டும், மேசியாவுடைய ஐக்கியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் முன்பாக அவனே வந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, அவர்கள் சொல்லுகிறபடி எல்லாம் உண்மைதான், நான் பாவிதான், ஆயக்காரன் தான், ஆனால் என்னை வெறுத்து விடாதீங்க, உங்க அன்பு எனக்கு வேணும். நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? மனம் திரும்புகிறேன். அந்த மனம் திரும்புதலின் அடையாளம் என்ன தெரியுமா? என் ஆஸ்தியில பாதி ஏழைகளை கொடுத்துட்றேன். யார் இடத்துல அநியாயமா வாங்கினானோ 1க்கு 4ஆக நான் திருப்பி கொடுத்துட்றேன். அல்லேலூயா. எனக்கு வேண்டியது ஒன்று, ஆஸ்தி அல்ல, நீங்க தான். அல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவர். வசதியான வாழ்க்கையா, நிர்வாக அதிகாரியாக வாழ்க்கையா, ஆடம்பரமான கௌரவமான வாழ்க்கையா? போதும் ஆண்டவரே, இனி நீங்க தான் வேணும். அல்லேலூயா. இனி தேவ ராஜ்யம் தான் வேணும், இனி தேவன் தான் வேணும். அந்த உணர்வு அவனுக்கு வந்தது. அவன் செயல்பட்டான். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு, அன்பானவர்களே, இன்றைக்கு சகேயுவுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரா? இன்றைக்கு சகேயுவுக்கு ரட்சிப்பு. அவன் மனம் திரும்புறான். ஒரு குடும்பத்திலே தலையாய் இருக்கிற நாம், ஒரு சபையிலே தலையாய் இருக்கிற நாம், ஒரு ஐக்கியத்திலே ஊழியத்திலே தேவன் வைத்த இடத்திலே தலையாய் இருக்கிறவர்கள், நம்முடைய நடவடிக்கை ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் எப்படியோ நம்மை தலைமை பொறுப்பில் வைத்திருந்தால் தேவன் அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் நம்முடைய செயல்களுக்கு தேவனிடத்திலிருந்து பலன் உண்டு. நாம் சரியாக இருந்தோம் என்றால் நம் நிமித்தம் நம்முடைய நல்ல ஒழுக்க, நல்ல நடத்த, நல்ல அவர் மேல் இருக்க வைக்கிற அந்த ஐக்கியத்தின் நிமித்தம் தேவன் நம் குடும்பத்தை, நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய சபையை அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. நமக்காக அவர்களிடத்தில் தேவன் இறங்குவார். ஆனால் நாமே சரியில்லை என்றால், தலையே சரியில்லை என்றால் குடும்பம் ரட்சிக்கப்படுமா? சபை ரட்சிக்கப்படுமா? ஊழியம் ரட்சிக்கப்படுமா? அல்லேலூயா. சகேயுவுக்கு அவர் சொல்லுகிறார், மனம் திரும்பிய சகேயுவே, உன் நிமித்தம் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. எரிகோவில சகேயுவின் இடத்துல நடந்த அந்த ஊழியம் மனம் திரும்புதலின் அடையாளம். அல்லேலூயா. மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பு வராது. ஊழியம் செய்தால் ரட்சிப்பு வராது. காணிக்கை செலுத்தினால் ரட்சிப்பு வராது. தான தர்மங்கள் செய்தால் ரட்சிப்பு வராது. மனம் திரும்புதலுக்கு ஏற்று நடக்கணும். அது என்ன என்றால், தேவனுக்கு பிரியமாய் வாழணும். தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருப்பார். நாம் தேவனோடு இருப்போம், அது வேற. தேவன் நம்மோடு இருக்கணும், அதுதான் அவசியம். அல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த எரிகோவை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு. அது வாக்குத்தத்தத்தின் வாசல், அது அன்பின் ஸ்தலம், அது விசுவாசத்தின் பலன், மனம் திரும்புதலின் அடையாளம். உணர்வோடு இருந்த ராகாப், சகேயு, அந்த குருடன், எல்லோரும் பலன் கொடுத்தார்கள் தேவனுக்காக. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்வோடு வாழ வேண்டும்.
தேவனுக்குடைய மகத்துவங்களை கேட்கிறவர், தேவனோடு ஐக்கியமாக, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக, தேவனுக்கு பிரியமாக, அவரோடு ஐக்கியமாக வாழ உணர்வோடு நாம் செயல்படணும். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுது உங்களுடைய பாதத்தில் நாங்கள் மறுபடி வருகிறோம். நாங்கள் வாசித்து படித்து தியானித்த இந்த வேத பகுதிக்காக நன்றி. அதை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும், உடைய ஐக்கியத்தில் வைத்துக் கொள்ளும். எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களோடு இரும் ஐயா. எல்லா கனமும் மகிமையும் துதிமுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.